ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கபீர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா, எல்லாருக்கும் சென்னையில் வந்து இந்த விஜயா மால், ஃபோரம் விஜயா மால் அப்படி தெரியும். அந்த மால் எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் வந்து வடபழனியில் இருக்குது. நியர்பை கமலா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து சினிமா தேட்டர் பலாசோ சினிமாஸ், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ பெரிய ஒரு மால், அவ்வளோ பெரிய ஒரு தேட்ரு. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே நான் அங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களோட இந்த இந்த வாட்டி நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோசமாயிருச்சு. ஆக்சுவலாக என் சேனலில் வந்து நான் ஃபஸ்ட்டு தேவா படத்தோட ரிவ்யூ போடலாம். ஆக்சுவலி தமிழில் வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரிவ்யூ யாருமே சொல்கிறது கிடையாது. ஆனால் தமிழ்காரங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. எனக்கே பர்சனலாக ஹிந்தி படம்னா பர்சனலாக இல்லை, ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஹிந்தி படம்னா. ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்னால் தேவா படம் பார்க்க முடியல அவங்க பண்ணதால். நான் வந்து அதாவது டிக்கெட் புக் பண்ணி நான் வந்து போயிருந்தேன் தேவா படத்துக்கு. ஆக்சுவலாக வந்து நேற்று டேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7ஆம் தேதி, இந்த மாதம் 7ஆம் தேதி வந்துட்டு நான் போயிருந்தேன். நைட்டு 10:20 ஷோ போனதுலேருந்து 10:20லேருந்து வந்து ஒரு 11 வரைக்கும் ஆடே போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆட் போட்டு படம் போடவே இல்லை. அப்புறம் வந்து படம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே கொண்டு போனாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. நைட் ஷோ 10:20க்கு ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் டெக்னிக்கல் இஷ்யூ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 11:30 மணிக்கிட்ட தான் வந்து 10:20க்கான படம் 11:30 மணி 10:20 ஷோ 11:30க்கு தான் போட்டாங்களே. அதை போட்டு ஸ்டார்ட் ஆகி படம் பார்த்து, படமும் நல்லா சுறுசுறுப்பாக போச்சு. எவ்வளோ பேர் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பாங்க. 20 மினிட்ஸ் படம் கிட்ட வந்து பார்த்தாச்சு. படத்தோட ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி எல்லோவாக தெரிஞ்சுது அப்போவே. அப்போ சரின்னு பார்த்துட்டு இருக்கும்போது 20 மினிட்ஸ் படம் ஓடிட்டு அப்புறம் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி திருப்பி சரியாயிரும், டெக்னிக்கல் கிளிச்சு அப்படின்னாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து இல்லை படம் கேன்சல், நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. பாப்கார்ன் எல்லாம் வாங்கி வச்சுருக்கவங்க கிட்ட வந்து கையிலேருந்து பிடிங்கி நீ வெளியே போ அப்படின்னு துரத்துறாங்க. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, படம் ஸ்பாய்லர் ஆயிடுச்சு. எவ்வளோ ஆசைப்பட்டு வந்து படம் ஸ்பாய்லர் ஆயிடுச்சு. காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்குறாங்கல்ல, அது வந்து என்ன அப்புறம் அதுவும் வேஸ்ட்டு தானே. காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கி அந்த ஸ்நாக்ஸ் வாங்குற காசும் வந்து போச்சு 2000 3000த்துக்கு. பார்க்கிங் சார்ஜு போகுது. எதுக்குமே கரெக்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை, மரியாதையெல்லாம் பேசுகிறாங்க. அந்த வீடியோஸும் நாங்கள் நடந்ததெல்லாம் போட்டிருப்போம். போலீஸ்லாம் வந்திருப்பாங்க, அதையும் போய் மறக்காமல் பாருங்கள். எவ்வளோ பேர் அங்கே போய் போராடினாங்க அதுக்காக. அந்த ஷோவுக்கு வந்திருந்தவங்கலாம் கிட்டத்தட்ட 1:30 மணி 2 மணி வரைக்கும் போராடினாங்க. ஸோ அவங்களாம் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching.